ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் தெரியுமா? சங்கரன் கோயில் போய்கிட்டு இருக்கோம். போகலாம் அப்படின்னு இருப்பேன். நான் வாய்ஸ் மறுபடியும் நான் கொடுக்குறேன், எரராக கேட்கல. அதனால் ட்ரெயினில் போனோம். நம்ம சிவகாசிலேருந்து சங்கரன் கோயிலுக்கு போனோம். 8:45க்கு ட்ரெயின். அப்புறம் நானும் அக்காவும் போனோம். திடீர்னு தான் சாமி கும்பிடணும் போல் இருந்தது. அவரை பார்க்கணும் போல் இருந்தேன்னா அங்கே கோயிலுக்கு போனோம். அக்காவும் நானும். பாப்பாங்கள் ஸ்கூல்னால அவங்கள கூப்பிட்டு போகல. சரி, இன்னொரு நாளைக்கு அவங்கள கூப்பிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நானும் அக்காவும் டகன்னு கிளம்பி ஓடி போயிட்டோம். அங்கே வச்சு தான் அந்த வீடியோ எடுத்தேன். என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், யூடியூப் போடுறதுக்கு எடுக்கேன் அப்படின்னு சொல்லி விளாக் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ட்ரெயினில் அவ்வளோவா காலையில் கூட்டம் இல்லைங்க. இந்த டயத்தில் இருக்கிறதுனால நாங்கள் போகிற நேரத்தில் அன்றைக்கி கூட்டம் இல்லை. திடுன்னு ஓடணும் ட்ரெயினுக்கு அவசரப்பட்டு. ஆனால் நின்றுச்சு. ஏதோ கிராசிங் சிவகாசிலன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை இருந்தது. அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு புல் எல்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு. ட்ரெயினில் போகிறதே நல்லா இருக்கும்ல, நல்லா அசதியாக இருக்காதுங்க. அதுக்காண்டியே மேக்ஸிமம் ட்ரெயினில் போகிறது. பஸ்ஸில் போனால் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் பார்த்தா சங்கரன் கோயில் வந்துருச்சு. 1 மணி நேரத்தில் சங்கரன் கோயிலுக்கு நம்ம போயிட்டோம் ட்ரெயினில். சங்கரன் கோயில் வந்தது அந்த இதை நான் எடுத்திருப்பேன். சங்கரன் கோயிலேருந்து ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனே நாங்கள் ஒரு 2 வீடியோ எடுத்தோம். ஏன்னா ஃப்ளாட்பாரம் வராமல் 2வது ஃப்ளாட்பாரத்தில் ட்ரெயின் வந்துருச்சா, அதனால் இறங்கி மெதுவாக நடக்கும்போது ஒரு சின்ன வீடியோ எடுத்தோம். ட்ரெயின் போகும்போது வீடியோ எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சும்மா எடுத்தோம். அப்புறம் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து எடுங்க. நாங்கள் கொஞ்சம் தூரமாக தான் எடுத்திருக்கோம். என்ன இப்படி வீடியோ எடுக்கும்போது எங்கள் அக்கா சிரிச்சிட்டா. பேசாமல் வாடி அடின்னா எனக்கு சிரிப்பு தாங்கலை. எங்கள் அக்காவும் நானும் தனியாக போகிறது இந்த டைம் தான் போயிருக்கோம். இல்லாட்டி நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக தான் போவோம். அப்புறம் அவளை எடுத்துக்கிட்டே வந்தேன். அவள் சிரிச்சுக்கிட்டே வந்தேன், பேசாமல் இரு செல்வி அப்படின்ட்டு. நல்லா இருக்குடே ட்ரெயின் போகும்போது. என்னையே தான் எங்கள் அக்கா எடுக்க சொன்னால் எடுக்கவே இல்லை. சரி, அவளையாச்சும் எடுத்து விடுவோன்னு சொல்லி எடுத்தேன். சூப்பராக இருந்தது. அப்புறம் மேலே அந்த படி மேலே ஏறி ஃப்ளாட்பாரம் போனோம். அங்கே போனோம். அது லிஃப்ட் இருந்தது. கீழே இறங்க லிஃப்ட் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இறங்கலை. எல்லாத்துலேயுமே இப்போ லிஃப்ட் வந்திருக்கு. மேலே ஏறுறதுக்கு இறங்குறதுக்கெல்லாம் லிஃப்ட் வந்திருக்கு. அப்புறம் ஆட்டோக்காரங்க அங்கே நின்றுக்கிட்டு கோயிலுக்கு போகணுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா அப்படின்னாங்க. ஒரு ஆட்டோவானா 80 ரூபா அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் போகும்போது சரி இருந்தால் ஏற்றிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம், நம்ம 2 பேர் மட்டும் தானே, இப்போ 80 ரூபா கொடுத்து போய்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஆள் வரலைன்னு நாங்கள் வேறு ஆட்டோவில் நாங்கள் 5-6 பேர் போனோம். 5-6 பேர் கிடையாது, 4 பேர் போனோம். 2வது நாங்கள் போகும்போது இந்த ஆட்டோவில் 4 பேர் போனோம். அப்புறம் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அங்கே போய் அந்த அண்ணன் அந்த ஆட்டோவில் போய் உட்காருங்கக்கா, நான் பின்னாடி ஆள் கூட்டு இந்த ஊதா கலர் ஷர்ட் அவங்க ஆட்டோக்காரங்க பின்னாடி வந்துட்டாங்க. அப்புறம் ஆட்டோவை கூப்பிட்டுட்டு இந்த வளைஞ்சி கோயில். ஆனால் கொஞ்சம் ரொம்ப தூரம் தாங்க. சொல்லணும்னா ரொம்ப தூரமாக தான் இருந்தது. 20 ரூபாங்கிறது ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சுச்சு. ஆனால் ஒரு ஆளுக்கு 20 ரூபாங்க. அங்கே மேலே ரொம்ப நல்லா தான் இருந்தது. அப்புறம் பூ விற்றுக்கு இருந்தாங்க. அக்கா சாமிக்கு மாலை வாங்கணும் அப்படின்னா, அவள் சாமிக்கு மாலை எல்லாமே பால், மாலை, நெய், பெருமாளுக்கு நெய், அப்புறம் ஏதோ ராகுக்கு இது கொடுத்தாங்க. தேங்காய் மட்டும் வேண்டான்ட்டாப்பா அக்கா. அப்புறம் பழம் எல்லாமே, மஞ்சப்பொடி, குங்குமம் கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே அக்கா வாங்கிட்டாங்க. நம்மளால் முடிஞ்சால் வாங்கலாங்க. அப்புறம் இந்த உப்பு, மிளகு இதெல்லாம் வேறு வாங்கினா. ஆனால் மிளகு உப்பு போடுறதுக்கு சான்ஸே இல்லை, எங்கேயுமே போட முடியாது. அதனால் நீங்கள் பார்த்து அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. நான் உள்ளே செல் அலோடு கிடையாது, வாங்கியிருந்தாங்க. அதனால் நீங்கள் செல் எடுத்தாலும் உள்ளே வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் செல்லில் வீடியோ எடுக்காமல் சைலண்டில் போட்டு வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் வாங்கிடுவாங்க, எல்லாமே என்ட்ரன்ஸில் செல்லில் வாங்கிடுவாங்க. அப்புறம் ரிட்டன் மறுபடியும் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டாங்க. 11 மணிக்கு வந்துவிட்டோம். 11:30க்கே வந்துவிட்டோம். மணி 1:40க்கு ட்ரெயின் ஒழுக்க. சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ உட்காந்தானோ. சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மரத்துக்கு அடியில் அதுக்கும் ஜில்லுன்னு காற்று சூப்பராக இருந்தது. அப்புறம் டிக்கெட் 1 மணிக்கு கொடுத்தோம். ஆனால் போகும்போதே வாங்கிட்டோம். 11:45 12 மணிக்கே நாங்கள் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி உட்காந்துருன்னு சொல்லி பார்த்தா, அங்கிட்டு கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு, இங்கிட்டு கொஞ்சம் நேரம் இருந்ததுனால மரத்துக்கு அடியிலே உட்காந்து ஒரு காஃபி குடிக்கலாமே. காஃபி பிசாஸ்னால் அது நாங்கள் மட்டும்தான். ஒரு டயத்துக்கு 5-6 காஃபி குடிப்போம். அப்போ டீ குடித்தோம். டீ குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தாத்தா போனாரா, அவர்கிட்ட டீ வாங்கிட்டு கையில் வச்சுட்டு, எத்தனை மணிக்கு ட்ரெயின் அடி அப்படின்னு. 1:40. எத்தனை மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு. 1:40 அடி அப்படின்னு. ஆமாடி அப்படின்னா. அது ஒரு செல் பைத்தியம், செல்ல நொண்டிக்கு இருந்தா. அப்புறம் ட்ரெயின் வந்துச்சு. மறுபடியும் 1:40 இப்படி போச்சுன்னே தெரியல. ட்ரெயினில் ஏறி ஊருக்கு வந்துட்டோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.